அப்போ இந்த பாட்டிமா யாரு? நம்ம அக்கா வீட்டுக்காரரே இந்த பாட்டிமா பெக்கலைன்னா இவ யார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த பாட்டிமாவை பத்தி நம்ம ஜங் நிறைய விசாரிச்சுட்டாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை எப்படி மற்ற போலீஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்றாரு. எல்லாத்தையும் மின் கிட்ட தான் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பாட்டிமா இவங்க அக்காவோட வீட்டுக்காரோட அப்பாவுக்கு 2ஆம் தாரம். உங்களுக்கு குழந்தைங்களே கிடையாது. அது மட்டும் இல்லாம என் அக்கா வீட்டுக்காரர் கொஞ்சம் சின்ன பையனா இருக்கிறப்ப அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பவே இந்த பாட்டிமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லை. அது மட்டும் இல்லாம நிறைய கடன் இருக்கு. அது மட்டும் இல்லாம தாத்தா, அதாவது இந்த குட்டி பாப்பாவோட அப்பாவோட அப்பா, அவரு சில வருஷங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாங்க. இப்போ ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வகையாரா அப்படிங்கிறது இவங்க தான் வர்றாங்க. ஆனா இந்த பேத்தி அப்படிங்கிறது இவரோட சொந்த பையனோட பேத்தியே கிடையாது. இவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு இந்த பாட்டிமா ஸ்டெப் மதர் தான் ஆகுது. இதெல்லாத்தையும் மீன் பார்த்துட்டு இருந்துட்டு, சரி உங்க அக்கா அந்த வீட்டில் கட்டி கொடுத்துருக்குற, அப்படி இருக்கிறப்போ இந்த பாட்டிமா பற்றி உனக்கு ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியலையா அப்படிங்கிறப்போ, எதுக்கு தெரியணும்? ஏன்னா இவங்க என்னோட 2வது சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் என் மாமா கூட இவங்களை கூப்பிடுறப்ப அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா கல்யாணம் ஆனதுமே அவங்க வீட்டுக்கு அவள் போயிட்டா. அதிகமாக நான் பேசிக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு ஒர்க்குன்ட்டு இருப்பேன். எப்போதும் எங்கள் அக்காவை பார்க்க போவேன். அதனால ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு பெருசாக தெரியல. எங்கள் அக்காவோட கல்யாணத்தில் இவங்களை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமாக எங்கள் அக்கா மாமா இறந்து போன ஃபினர்லையும் இவங்களை பார்த்துருக்கேன். இவங்க என் மாமாவோட அம்மா, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ தான் இவ்வளோ விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் சரி அது எதுக்கு இப்படி ஒரு செட்டப் வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் இப்படியே பழகி போச்சு. மீன் இத்தனையும் கேட்டுட்டு, சரி உங்கள் அக்காவும் அக்கா வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறமாக பேரண்டியல் ரைட்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்களே இவங்க தான். இப்போ இதை பேத்தின்னு உரிமை கொண்டாடி பேரண்டியல் ரைட்ஸ் எடுத்துக்க பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அது எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படிங்கிற சமயத்தில் ஜங் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி அவங்க ஹேண்ட்பேக் விட்டு போயிட்டாங்க, நான் கொடுக்க போகிறப்போ லாயர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, பேரண்டியல் கஸ்டடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் நீ விளையாட்டுக்க சண்டை போட்டு தொட்ட வீடியோ எடுத்தாங்க இல்லையா, இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். சரி அப்படியே இருந்தாலும் குழந்தையோட கஸ்டடி எடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? பாப்பாக்கு ஏதாவது சொத்து பத்து இருக்கா அப்படின்னு கேட்குற சமயத்தில் அதெல்லாம் கிடையாது, அப்படி இருந்திருந்தா எனக்கு தெரிய வந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. மீண்டும் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை விசாரி, ஏன்னா சோழியம் குடும்பி சும்மா ஆடாது அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா இந்த குழந்தையோட பொறுப்பை பார்த்துக்க மாட்டேன்னு விட்டுட்டு இப்போ அது வேணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை தப்பானவனை ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம ஜங் யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு புக்கு மாதிரி காட்டுறாங்க. இந்த ஃப்ரேம் என்னங்கிறது போக போக தெரியுங்க. ஜங் உடனே போயிட்டு இது என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு வர்றப்போ பாப்பா பேரில் ஒரு லேண்ட் இருக்கிறதும் அது இப்போ 30 மில்லியன் மதிப்புள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. அது மின்கிட்ட சொல்கிறப்போ, என்ன ஜங் சொல்கிறீங்க, எனக்கே தெரியல. பாப்பா பேரில் எங்கள் அக்கா லேண்ட் வாங்கியிருந்திருக்கா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்பே வாங்கியிருந்திருக்கா, அவங்க சேவிங்ஸ் எல்லாம் போட்டு வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் திடீர்னு அந்த இடம் நல்லா டெவலப் ஆனதுனால இப்போ நல்லா அந்த இடம் ரேட் ஏறிருக்கு. 30 மில்லியனாமா மீன் அப்படிங்கிறப்போ, இப்போ சத்தியமாக காசுக்காக தான் இந்த பாட்டி இத்தனை வேல்யூ பண்ணியிருக்கா. நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன்ல அந்த பாட்டி மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறப்போலாம் நீங்கள் நம்பல அப்படிங்கிற சமயத்தில் ஜங்கு இருந்துட்டு, ஆமாம் மீன் நான் உன் பேச்சை கேட்டிருந்துருக்கணும், நிஜமாக குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டேன். இப்போதானே புரியுது, என் தங்கத்தை நான் இப்படி விட பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. அந்த சமயத்தில் பாட்டிமா கிட்டேருந்து கால் வருது, உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள், நாளைக்கு நான் குழந்தை பார்க்குறதுக்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ஓகே வாங்கன்னு சொல்கிறாங்க. காலை கட் பண்ணதும் மீன் கேட்குறான், இப்போ எதுக்காக அந்த பொம்பளையை வர சொல்கிறான், அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லை, அவளை தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுற வேண்டியது தானே. இல்லை மீன் அவசரப்படக்கூடாது, அவள் ஏதோ எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா, லாயர்கிட்ட எல்லாம் பேசியிருக்கா, அதனால அவள் தப்பானவன் எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சு அவள் இதுக்கப்புறம் பாப்பாவை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற மாதிரி தான் தள்ளி வைக்கணும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோனாவை பார்க்கணும், அந்த கொஞ்சம் முக்கியமான வெளி வேலையாக இருக்கிறதுனால முன்ன குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு ஜங் வெளியே வந்திருப்பாங்க. சோனாவை பார்க்குறப்போ சோனா கொஞ்சம் அப்செட்டாக இருப்பா, கையில் ஏதோ ஃபைல் வச்சிருப்பா. ஏன் சோனா ஒரு மாதிரி இருக்குது, இது என்னது எதுன்னு கேட்குறதுக்கு, நான் தங்கியிருக்கிறதாவது உங்களுக்கு மேலே இருக்கிற ஃப்ளோரில் இருக்கிற ஃப்ளாட் லீஸுக்கு தான் எடுத்திருந்தேன், இப்போ லீஸ் அமௌண்ட் டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு எப்படி பே பண்ணுறதுனே தெரியல, என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ ஹெல்ப் கேட்கறது இல்லை சோனா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஜங்குக்கு சோனாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. இந்த பக்கம் இந்த குழந்தைய கூப்பிட்டு வாக்கிங் வருவாங்களா, அந்த 2 மதரும் பார்த்துட்டு, என்னது இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க மின் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் லிப்ஸ்டிக் கலர் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்ட் கொஞ்சம் சொல்லுங்களேன், நல்லா இருந்தது, அப்புறம் நீங்கள் எங்கே போய் ஃபேஷியலாக பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைங்கிட்ட கேட்குற மாதிரியே கேட்குறப்போ மின்னுக்கு புரிஞ்சிருது. ஓகே அன்னைக்கு வீட்டில் சோனா இருந்ததை மறைக்கிறதுக்காக என்னென்னத்தையோ சொல்லியிருக்கிறாரு, நம்மளை மாட்டி விட்டுருக்காரு ஜங்குன்னு புரிஞ்சு போச்சு. அதனால் போய் அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி, ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஸ்கின் கேர் எடுத்துப்பேன், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்க மாட்டேன், பட் அந்த ஷேட் எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த கலரில் லிப்ஸ் வேணும்னு லிப்ஸ் கேரும் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நான் சும்மா போட்டுட்டு இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி எப்போ பார்த்தாலும் மேக்கப் போடலாம் சுத்த மாட்டேன், இது நான் நேச்சுரலாகவே இருக்கிறது. அண்ட் தென் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
எனக்கு பெண்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ போனதுக்கப்புறம் இருந்துட்டு இவனுக்கு பொண்ணை தான் பிடிக்குமா, பொண்ணுங்களை ரொம்ப பிடிச்சி போய் பொண்ணுங்க மாதிரியா மாற பார்க்குறான் போல இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறப்ப இவங்க ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஜோக்கு மட்டும் வராமல் இருக்குமா, ஜோவுக்கும் வருது. ஜோக்கு என்னன்னா இந்த ஸ்டாலர் நாம வாங்கிக்கணும், வாங்கிட்டு செகண்ட் ஹேண்டில் வித்தரலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தா 1.5 லட்சம் வருங்களாமா, அதனால இதை நாம வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். மைண்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணுறான். இங்கே இருக்கிற எல்லா மதரும், அதாவது இவங்க குரூப்பில் இருக்கிற எல்லா மதரோட நம்பர்ஸும் வந்துட்டு கொடுத்து அந்த கான்டெஸ்ட்டுக்கு இவ தான் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருப்பா. ஏன்னா இவ தானே இந்த மதரோட குரூப்புக்கே பிரசிடென்ட்டு. இதில் யார் வின் பண்ணாலும் இந்த ஸ்டாலர் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறா. அதுக்கு பயங்கரமான கணக்கெல்லாம் போடுறா. இந்த பக்கம் அந்த பாட்டிமா எந்த லாயரை போய் பார்த்து பேசி இத்தனை வேலையை பண்ணுறாங்களோ அந்த லாயரை பார்க்கறதுக்காக ஜங் வராங்க. ஜங் டைரெக்டாகவே கேட்குறாங்க, அந்த பாட்டிமா உங்களுக்கு எத்தனை காசு கொடுக்குறான்னு சொன்னால் எனக்கு தெரியாது, அதை விட நான் 3 மடங்கு கொடுக்குறேன், என்ன நடந்துன்னு உண்மையை சொல்லுங்கள். அப்படிங்கிறப்போ நீங்கள் குழந்தைய சரியாக பார்த்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் குழந்தைய கொடுமைப்படுத்துறதாக, வயலன்ஸ் எல்லாம் கையில் எடுத்துக்கிறதாக சில வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை வச்சு பேரண்டியல் ரைட்ஸை வந்து உங்ககிட்ட இருந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் பேரண்டியல் ரைட்ஸை எங்கிட்ட இருந்து அந்த பாட்டிமா வாங்குற அளவுக்கு அப்படியே வீடியோ ஆதாரங்களை வச்சுருந்துருப்பாங்க. அப்போ என்னத்தையோ அந்த அம்மா அந்த ஃபோனில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். பட் மீன் வந்து அந்த மேகசின் படிச்சுக்கிட்டே இருப்பாரா. அப்போ பாப்பா வேற அழுகும், இரு பாப்பா வந்து பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ படிச்சுக்கிட்டே இரு, ஏதாவது ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமாக பக்கத்தில் இந்த ஸ்ட்ராலர் வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இல்லைங்களா. இப்போ எல்லா மதுரும் காஃபி ஷாப்பில் அசம்பிள் ஆயிருக்காங்க. யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வின் பண்ணது வேற யாரும் கிடையாது, சோனா தான். இதை கேட்டதும் எல்லாரும் யோசிக்கிறாங்க, சோனா வின் பண்ணாங்களா, அப்படி கை குழந்தை தான் உங்கள் வீட்டில் இல்லையே, அவங்களுக்கு எதுக்கு இந்த ஸ்ட்ராலர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஜோதா அப்படிங்கிறது மற்ற மதர்ஸ்க்கெல்லாம் தெரியலை. அந்த ஸ்டாலரை கலெக்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி அவங்க கிட்ட தான் அந்த கூப்பன் கொடுக்கணும் இல்லையா, யார் வின் பண்ணாங்களோ அந்த கூப்பன் அவங்க கிட்ட தான் இருக்கும், அவங்க கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பாட்டிமா குட்டி பாப்பாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் அப்படியே சகிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இல்லை இவளை விட்டு தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜங் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தைய பாட்டிமா தூங்க வச்சுட்டு வந்துருவாங்க. பார்த்தீங்களா என் பேத்தி என்கிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டான்னு, நல்லா தூங்கிட்டு இருக்கான கிளம்புற அப்படிங்கிற சமயத்தில் இல்லை பாருங்க, உங்களுக்கு நான் சோஃபா ரெடி பண்ணியிருக்கேன், நீங்கள் படுத்து தூங்குங்க, உங்களுக்காக சூப்பரான லஞ்சை வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா பாட்டிமாவோட ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்துருப்பாரு. ஆனால் ஃபோன் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் லாக்ல இருந்திருக்கும். அதனால தான் பாட்டிமாவும் இங்கே தங்க வைக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க. பாட்டிமாவும் டயர்டாக இருந்ததுனால அடுத்து தூங்கிட்டாங்க. தூங்குனது இவர் வந்து பாட்டிமாவோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஃபோனை அன்லாக் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே பாட்டிமா எழுந்துடுறாங்க. என்ன பண்ணுறச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, உங்கள் ஃபோனில் என்ன எவிடன்ஸ் வச்சுருக்கீங்க, குழந்தைய எங்கிட்ட இருந்து பறித்து பேரண்டியல் ரைட்ஸ் நீங்கள் வாங்கிக்கிறதுக்காக என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க, அதை ஒழுங்கா டெலீட் பண்ணுங்க, நான் வந்து எல்லாம் லாயர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னதும் அந்த பாட்டிமா போனை பிடுங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துருவா. ஜங்குக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. இங்கிருந்து ஓடின பாட்டிமா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஜங் உடனே அந்த பாட்டிமா எங்க போயிருக்கா, அவள் லொகேஷன் வந்து ட்ராக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இவரோட ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா ஜூனியர், அவருக்கு கால் பண்றப்போ அப்பார்ட்மெண்ட் தான்ப்பா காட்டுது அப்படிங்கிறாங்க. கடைசியில பார்த்து தெரியுது பாட்டிமா அந்த அறிபறியில போனை மாத்திட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா 2 பேரோட போனும் கீழே விழுந்திருக்கும். அதுல நம்ம ஜங்கோட போனை தான் இவங்க எடுத்து வந்திருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பாட்டிமால கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியல. இப்போ ஃபோன் யார்கிட்ட இருக்கு, ஜங்கு கிட்ட இருக்கு. அது எப்படி போய் திருப்பி எடுக்கிறதுன்னு தெரியல. இந்த பக்கம் சீனை கட் பண்ணா அந்த ஸ்டாலரை வாங்க சொல்லி ஒரு ஆள் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா நம்ம ஜோ, அவங்க வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது சீட்டிங் இல்லையா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு இந்த மதர் குரூப்புக்குள்ளேயே வரமாட்டாங்க, இவங்க ஜோவோட தனிப்பட்ட ஃப்ரெண்டு. பட் இருந்தாலும் தப்பு இல்லையா ஜோ அப்படின்னு கேட்கறதுக்கு இதுல என்ன தப்பு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாட்டிமாக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. அவங்க வந்துட்டு அந்த ஃபோனை எடுத்து எதை தீரணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி கையை காலை பசஞ்சுக்கிட்டு வந்துடுறாங்க. கதவையும் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பாஸ்போர்ட் தெரியும். நல்ல வீடு இருட்டாக இருக்குது. நம்ம ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. எதுக்காக இந்த பாட்டிமா வந்து ஃபோன் எடுக்கட்டும், கையை கழுவா பிடிக்கலான்னு சொல்லிட்டு டேபிள் கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டிமா ஃபோனை எடுக்க ஒரு கையை பிடிக்க பாட்டிமா உதறி விட்டுட்டு லிஃப்ட் எடுக்கலான்னு வரப்போ ஒரு புக்கு தூக்கி வீசுவார். லிஃப்ட் டோர் கரெக்டாக க்ளோஸ் ஆகிற சமயத்தில் லிஃப்ட் டோர் க்ளோஸ் ஆகிறதுல பாட்டிமா மாட்டிக்கிட்டாங்க. அந்த புக் வேற எதுவுமே இல்லை. ஆரம்பத்தில் நாம ஒரு ஃப்ரேம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல இருந்து புக்கு தான். கடைசியில் ஜங்க் மீன் 2 பேரும் பாட்டிமா உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. பாட்டிமா முட்டி போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. மீன் வந்துட்டு கேட்குறாங்க, நாங்கள் போட்டுக்கிட்டதில் செல்ல சண்டை, ஜங்கு உயிருக்கு மேலே இந்த குழந்தைய பார்த்துக்கிறாரு, அது உங்களுக்கே நல்லா தெரியும், இப்படி மேனிப்புலேட் பண்ணி சொத்தை அடைய பார்க்குறீங்களே அப்படிங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு நிறைய கடன் இருக்குது, அதனால தான், அதுக்காக நான் குழந்தை கூட்டு போய் கொடுமையிலப்படுத்த மாட்டேன், அவள் சொத்தை வச்சு என் கடனையும் அழிச்சிட்டு குழந்தை பத்திரமா பார்த்துக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. அவங்க பிளான் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாமல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேன், இப்படியே விட்டுருவேன், இல்லை எங்கே நீங்கள் குழந்தைய தொந்தரவு பண்ணுறீங்க,
எங்களுக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் கிரியேட் பண்ண பார்க்குறீங்க, பொய்யா தான் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வாங்கியிருக்கிற கடனுக்கு எங்காவது வேலைக்கு போங்க, சம்பாரிச்சுங்க, கடன் அடைச்சிக்கோங்க, இதுக்கப்புறமா இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக மின்னுக்கு வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு தான் இருந்திருக்கும். ஜங்கு ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு தெரியல. ஜங்கை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் இதை இழுக்க வேண்டாம். இந்த அம்மாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்து இந்த அம்மா மனசில் அது ஒரு வெஞ்சன்ஸாக வளர்ந்து தேவையில்லாமல் நாளைக்கு இது நம்மளுக்கு அது குடைச்சலாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஜங் யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாப்பாவை வெளியே கூப்பிட்டு வாக்கிங் வர சமயத்தில் பாப்பாவை பார்த்துட்டு கொஞ்சம் விட்டுருந்தா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி உன்னை இழந்திருப்பேன். ஆனால் அது நடக்கலை. நடக்க விடாமல் உன் அம்மா என் அக்கா தடுத்துட்டா. உன் அம்மா மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. நீ தப்பானவங்க கையில் போயிடக்கூடாது அப்படிங்கிறப்போ எவ்வளோ அழகாக அலர்ட் பண்ணி எனக்கும் தெரிய வச்சு உன்னை காப்பாற்றிட்டா பாத்தியா அப்படின்ட்டு உடனே இந்த சீன் ரொம்ப எமோஷன் ஆகிடும். அவர் அவங்க அக்காவோட குட்டி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பாரு. அதை எடுத்து காட்டிட்டு இதுதான் அம்மா, அம்மான்னு சொல்லு, அம்மா பாரு மேலே இருக்காங்க பாரு மேலே, அம்மா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அங்கிள் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, என்னை பற்றி கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறப்ப அந்த குழந்தையும் மேலே பார்க்கும். எங்களுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், அழ ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு அடுத்த நாள் யோகா கிளாஸ் முடிச்சுட்டு அந்த காஃபி ஷாப்பில் மற்ற மதர்ஸோட பேசிட்டு இருக்கிறப்ப இந்த பாட்டிமாவை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி குட்டி பாப்பாக்கு இந்த மாதிரி 30 மில்லியன் மதிப்பு உள்ள சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாரு. இதுக்கு ஆசைப்பட்டு இந்த பாட்டிமா பண்ணா அப்படின்னு எல்லா கதையும் சொல்லிடுவாங்க. பரவாயில்ல, நல்ல வேலை நீங்கள் குழந்தைய காப்பாற்றிட்டீங்க. காசு காசுப்படுறவங்க குழந்தை பார்த்துக்குவாங்களா என்ன அப்படின்னு கூவெல்லாம் மனசார வந்து சந்தோஷம் தான் படுறாங்க. அட் த சேம் டைம் யோன்னு இருந்துட்டு என்ன ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறப்போ இது சீப்பான லெதர்மா, அது மட்டும் இல்லாமல் நீங்களாம் நினைக்கிற மாதிரி அந்த சொத்தை விற்று அந்த காசை நான் அனுபவிக்கிற மாதிரி யோசிக்கவே மாட்டேன். அது எங்கள் அக்கா அவ குழந்தைக்காக வச்சிருந்தது. தாய் மாமானா அதை பாதுகாத்து அவகிட்ட கொடுக்குற பொறுப்பு மட்டும்தான் எனக்கு இருக்கு, அனுபவிக்கிற பொறுப்பு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான வேலை வந்துடும் இவருக்கு. அதனால அது ஞாபகம் வந்தது. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் இங்கிருந்து எழுந்து போயிடுவாரு. கூர்ந்துட்டு காலம் போன காலத்தில் நான் குழந்தைய பெற்று வச்சிருக்கேன். ஒருத்தங்க என்னடானா அவங்க குழந்தைக்கு சொத்து வாங்கியிருக்காங்க, அது 30 மில்லியன் மதிப்பில் இப்போ இருக்குது, இன்னும் போக போக இன்னும் மில்லியன் கணக்கில் ஏறிட்டு போகும். இன்னொருத்தங்க அந்த ஸ்ட்ராலரை வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு தான் லக்கே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் ஆரம்பத்தில் அந்த ஸ்ட்ராலரை வின் பண்ணது சோனா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்மளுக்கு மட்டும்தான் காட்டியிருந்தாங்களே தவிர்த்து இவங்களுக்கெல்லாம் வந்து சோனா வின் பண்ணாங்கன்னு தெரியாது. பட் இவங்க எல்லாருக்குமே சோனா தான் அதை வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கன்வே பண்ணி சொல்லிட்டேன். ஐம் ஸோ சாரி. யோன் வந்துட்டு கேட்பாங்க யார் அதை வின் பண்ணது, எனக்கு தெரிஞ்சு நம்மளோட குரூப் இருக்கிற எல்லா மதர்ஸ்கிட்டையும் கேட்டுட்டேன், யாருமே இல்லைங்கிறாங்க. யார் உனக்கு தான் தெரியுமா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு எனக்கு மெயில் ஐடி மட்டும் தான் தெரியும்ப்பா, அட்ரஸ் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவா. அவசரமாக கிளம்புனார் இல்லையா நம்மளோட சங், எதுக்கு கிளம்பியிருப்பாருன்னா சோனாவை பார்க்கறதுக்காக தான். இவர்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கும், இவர் வேலைக்கு போயிருப்பார் இல்லையா, இத்தனை வருஷத்தில் என்ன பெருசாக செலவு இருந்திருக்க போகுது, அதில் சேர்த்து வச்சதை கொடுத்து உன்னோட வீட்டுக்கு லீஸ் அமௌண்ட் டச் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இல்லை வேண்டாம், நீ இதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறப்போ இதை பாரு சொன்னால் நான் ஏதோ பரிதாபப்பட்டெல்லாம் கொடுக்கல, உனக்கு வந்து எப்போ காசு இருக்கோ அப்போ எனக்கு திருப்பி கொடு, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சோனாவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு எங்காவது லோன் வாங்கணும் இல்லைனா கடன் வாங்கணும். அதனால சரி ஜங்கு கிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. நான் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, என் தங்கச்சிக்கு மட்டும்தான் தெரியும். பையனை வச்சுக்கிட்டு தனியாக வாழ்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப தேங்க்ஸ் ஜங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன் திடீர்னு சோனா இப்படி சொல்கிறா, அப்போது இவ குழந்தை வச்சுக்கிட்டு தனியாக கஷ்டப்படுறா, நாம் அவள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது இன்டெரக்டாக சொல்கிறா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சுக்கிறாரு. இந்த பக்கம் காஃபி ஷாப்பை தான் காட்டுறாங்க. மின் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொருத்தவங்க கூட சேர்ந்துட்டு ஏதோ நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்களா, அதில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வைரங்களை அந்தந்த இடத்துல நான் வந்து புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஒரு பெரிய பணக்காரனை வந்து ஏமாற்றிருப்பான். ஏன்னா வைரத்தை புதைச்சி வச்சா மல்டிபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சம்திங் அது ஒரு ஸ்கேம் அப்படி ஏமாற்றிருப்பான். இதை படிச்சுட்டு இருக்கிறப்போ என்ன நியூஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோனா கேட்பாங்களா. ஏன்னா வைரம் கீரம் அப்படின்லாம் காதில் விழுறதில்ல, அதை வச்சு கேட்குறதுக்கு அதுவா நிறையா வந்த இடத்துல சிலர் வைரத்தை புதைச்சி வச்சுருக்காங்களாம்மா, நம்ம நாட்டில் கூட இந்த இடத்துல புதைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை அது மாதிரி கேட்டுட்டு சோனா போயிடுவா. இந்த பக்கம் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜங்குக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இவர்கிட்ட அதுக்கு தனிப்பட்ட ரீதியாக காசு இருந்தது, பட் இப்போ அதை கொஞ்சம் சோனாக்கு கொடுத்துட்டாரு இல்லை லீஸ் அமௌண்ட்டுக்காக. இருந்தாலும் இந்த காரை பார்க்குறப்போ இந்த காரை வாங்கிட்டு சோனா உட்கார வச்சுட்டு போனால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த பக்கம் வந்து கூ இருந்துட்டு என்ன பார்க்குறீங்க, இந்த காரெல்லாம் உங்களுக்கு ஜுஜிபி மாதிரி, அதுதான் 30 மில்லியன் சொத்து இருக்கே அப்படிங்கிறப்போ இல்லை அது என்னோட காசு கிடையாது, அது பாப்பாக்கு எனக்கு இந்த கார் வாங்கணும்னு இருக்கு, இந்த காரை வாங்கிட்டு நான் என் குட்டி பாப்பா உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவேன், அதுவும் நான் என் சொந்த காசில் லோன் போட்டு வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம ஜங்குக்கு புரிய வருது, நாம் இதுக்கப்புறம் ஒரு வேளை நிம்மதியாக சாப்பிட்டா கூட இது பாப்பா காசு தானேன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வருது. இந்த மாதிரி சொல்லி காட்டவும் ஆரம்பிச்சிடுறாரு. என்னங்க நான் சம்பாரிச்ச காசுல சாப்பிட்றீங்க, நான் சம்பாரிச்ச காசுல போறேங்க அப்படின்னு சொல்லிட்டே வருவாரு. அந்த மதர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் என்னங்க இவ்வளோ சொத்து இருக்கு பாப்பா பேர்ல, குழந்தையோட ஸ்ட்ராலர் வந்து நல்லாவே இல்லையே, கொஞ்சம் ஒரு மாதிரி பழசான மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்போ பார்த்தவர் ஆமாம் நானும் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு வேற ஸ்ட்ராலர் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருப்பாங்க அந்த ஷாப்புக்கு.
அங்கெல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஜோவை தவிர்த்து மற்ற 2 மதர்ஸும் இருப்பாங்க. அங்கே இருக்கிற லேடி வந்துட்டு இது நல்லா இருக்குங்க அது நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கிற சமயத்தில் நம்ம ஜங்கு வந்தது ஜென்யூனா குழந்தைக்கு ஸ்டாலர் வாங்குறதுக்காக தான். ஆனால் அந்த 2 மதர்ஸ் வந்தது அந்த ப்ரைஸாக அந்த ஸ்டாலரை வின் பண்ணது யார் உங்களுக்கு தான் தெரியுமா அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து கரெக்டான அட்ரஸ் இதெல்லாம் தெரியாது, வின் பண்ணவங்க பேர் மட்டும் தெரியும். அவங்க பேர் வந்துட்டு சோனா அப்படிங்கிற சமயத்தில் என்னது சோனா வின் பண்ணாங்களா அப்படின்ட்டு இப்போ தான் அது சோனா அந்த வின்னிங் பர்சன் பேர் சோனா அப்படிங்கிறது தெரிய வருது. சோனாக்கு எதுக்கு ஸ்டாலர், அவள் எதுக்கு இந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கணும், தேவையே இல்லையா, அவளுக்கு கை குழந்தையே இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. சரி இதை பற்றி சோனா கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கால் பண்ணுறப்போ சோனா எடுக்கிறது இல்லை, பிஸியாக இருப்பா போல இருக்கு. அப்படிங்கிற சமயத்தில் சோனா எங்கேயும் வெளியே போயிருக்காங்க, பையனை கூட தங்கச்சி தான் பார்த்துக்க சொல்லியிருப்பாங்க. அப்படி யோகா டீச்சர் அந்த பையனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் எதுக்கால முன்ன தடார்னு பார்ப்பாங்களா, தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுக்காக பரஸ்பரம் ஸ்மைல் பண்ணிப்பாங்க. அந்த சமயத்தில் தான் என்ன இந்த குட்டி பையன் தனியாக இருக்கான், அவங்க அம்மா சோனா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் எங்கள் அக்கா எதுக்குன்னு தெரியல அந்த இடத்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரை சொல்லுவாங்க. இது மின்னுக்கு யோசனையாவே இருக்கும், எதுக்காக அங்கே போனாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஏன் என்னாச்சு மின் அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க யோசிப்பாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க சும்மா சொல்லியிருப்பாரு இல்லையா மின்னு இந்த மாதிரி நம்ம நாட்டில் கூட எங்கோ அந்த ஆள் வந்து வைரத்தை புதைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அது நம்ம யாருக்கும் தெரியாம போய் தோண்டி எடுத்துக்க முடியுமான்னு பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வந்து தோண்டிட்டு இருப்பாங்க நைட்டு. இன்னும் இந்த டிஸ்ட்ரிக்டோட இடத்து பேர் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நான் சும்மா சொன்னேன் உங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோனாவை கூப்பிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக எங்கே போயிருந்தேன் என்னடா ஏதுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இந்த மாதிரி அந்த மேலே இருக்காங்க இல்லையா அந்த சோனா அவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் போல இருக்கு, சும்மா ஒரு நியூஸ் படிச்சுட்டு இருந்தோம் ஒரு ஸ்கேமை பற்றி, அதை பற்றி பேசி அது உண்மை மாதிரி சொல்லி இவங்க நம்பிட்டாங்க. அதான் அவங்கள பத்திரமா வீட்டில் கொண்டே விட்டு வரோம் அப்படின்னதும் எப்படி இருக்கும் நம்ம ஜங்குக்கு பில்டிங் எல்லாம் கடை ஆடுது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்காரு மின்ன அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கப்புறமாக நைட் உட்காந்து பீர் குடிச்சிட்டு இருக்கிறப்போ சோனா கிட்ட பேசுற சமயத்தில் சோனா சொன்ன ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. நான் ஒத்தையாளர் என்ன பையனை வளர்க்குறேன், அதனால என்ன ஈஸியாக ஏமாத்திடலாம் தான் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் சோனாவுக்கு நம்ம மேலே ஒரு கன்சர்ன் இருக்கு, ஆசை இருக்கு, அதனால தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னதும் நைட்டு நம்ம தலைக்கு வந்து 10 வச்சுட்டு போனோம் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு நைட் வந்தது சோனான்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே இப்படியே விடக்கூடாது, நாம் இல்லாமல் நம்ம செல்லம் தனியாக கஷ்டப்படுது, இதுக்கப்புறம் நம்ம சும்மா இல்லாமல் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை வாங்கிட்டு சோனா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சோனாவையும் தனியாக கூப்பிட்டு ப்ரொப்போஸே பண்ணிடுறாரு. சோனா முன்னாடி ரிங்கை வச்சு சோனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு, நம்ம வாழ்க்கையில் இணையறதுக்கான இன்னொரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னதும் சோனா ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து இன்னொரு ஃப்ரேம்ங்க அதில் இருக்கிற ஃபோட்டோ வெள்ளை ரோஜாக்களோட இதழ்களை பிச்சு போட்ட மாதிரி தானங்க இருக்கு. இந்த கதை என்னங்கிறது போக போக தெரியும். இப்போ பார்த்தா நம்ம ஜங்கு மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு, ரொம்ப சோகமாக இருக்காரு. இவங்க ப்ரப்போசலை வந்துட்டு சோனா அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. தனியாக உட்காந்துட்டு இருக்கிற சோனாவை தான் காட்டுறாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சவங்க கடைசியில் எங்கேயும் ஜங்குக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜங்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக இவங்க வர்ற மின்னோட காஃபி ஷாப் இல்லாமல் வேற ஒரு காஃபி ஷாப்புக்கு வர சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டார். வந்தவர் எகேன் இந்த ரிங்கை தான் எடுக்க பார்க்குறாரு. ஓ நம்ம ப்ராப்பராக வந்து அப்போ ப்ரொப்போஸ் பண்ணல போல இருக்கு, இப்போ நம்ம ப்ராப்பராக ப்ரொப்போஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்படி அவர் அந்த ரிங் பாக்ஸ் எகெயின் எடுக்கிறதுக்குள்ள சொன்னால் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு வேளை நான் உங்ககிட்ட பழகினதை வச்சு உங்கள் மனசில் அப்படி ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கலாம், அதுக்காக நானாக கூட இருக்கலாம், நான் சட்டுன்னு இதை பற்றி யோசிக்காமல் அப்போ வந்துட்டேன், அதனால தான் இப்போ கொஞ்சம் நேரம் பொறுத்து யோசிச்சு உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்போ இல்லை சொன்னா நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீ எதுவும் தப்பான இம்ப்ரெஷன் எனக்கு கொடுத்துடல, நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு நான் தான் சாரி கேட்கணும், இதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாத, நம்ம எப்போ மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ சரி புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி, நான் கிளம்புற எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அங்கேருந்து போயிடுவாங்க. இவர் வாழ்க்கையை வெறுத்து போய் வீட்டுக்கு வருவார். குழந்தைய வந்து இவங்க கிட்ட தான் மின் கிட்ட தான் விட்டு போயிட்டு இருப்பாரு. மின் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. எங்கே போயிருந்தீங்க, ஏன் உங்கள் முகம் இப்படி இருக்கா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கோட்டை கலட்டுற சமயத்தில் அந்த ரிங் பாக்ஸ் கீழே விழும். அதை எடுத்து பார்த்துட்டு மீன் என்னது யாருக்காவது போய் ப்ரப்போஸ் பண்ணீங்களா அப்படின்னு ரிங்கே உங்ககிட்ட இருக்கு. அப்போது வேண்டாம் திருப்பி கொடுத்துட்டாங்களே, என்னதான் ஆச்சு, எனக்கு தெரியாமல் யாரை தான் டேட் பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு அப்படிங்கிறப்போ உட்கார வச்சு மின்கிட்ட எல்லா கதையும் சொல்கிறாங்க. சொன்ன ஜங்குக்கும் புரியுது, நான் கொஞ்சம் டக்குன்னு போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டோன்னு என்னமோ, இது ஃபாஸ்ட்டாக நான் பண்ணியிருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துருக்கணுமே அப்படிங்கிற சமயத்தில் கண்டிப்பாக இன்னும் நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கணும். அவங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை வர்றாங்க, பார்த்துக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, பழகுறாங்க அப்படிங்கிறதுக்காக டக்குனு போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவீங்களா? நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற சமயத்தில் எனக்கு புரியுது மீன், பட் வந்து எனக்கு தெரிஞ்சுது அவளுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை இருந்தப்போ நைட் டைம் கூட வந்து எனக்கு நெத்தியில் 10 வச்சுட்டு போனால் தெரியுமா அப்படிங்கிறப்போ ஐயோ அன்னைக்கு நைட் உங்களுக்கு தலையில் அந்த 10 போட்டு போனது நான், அவங்க கிடையாது, நீங்கள் காய்ச்சல் இருந்தீங்க, டேப்லெட் போட்டிருந்த மயக்கத்தில் கண்ணா பின்னான்னு வளரிட்டு இருந்தீங்க,
அதனால வந்த என்னதான் நீங்க சோனா நினைச்சுக்கிட்டீங்க போல இருக்கு அப்படிங்கிறப்போ, டேய் அது ஏன்டா இப்ப சொல்ற, எனக்கு என்ன தெரியும், நீங்க இப்பதான் அதை பத்தி என்கிட்ட சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. ஜங்குக்கெல்லாம் பயங்கர இன்சல்ட்டிங்கா போயிடுது. ஏன்னா இவரா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு இவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தானே போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. அன்னைக்கு நைட் வந்தது சோனாவே கிடையாதே. என்ன பண்றது, அடுத்த நாள் இதெல்லாம் மண்டக்குள்ளதான் இருக்கு. குழந்தைக்காக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்றப்போ கூட மின் அசால்ட்டா கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. இதை பாரு மீன், நீ கிண்டல் பண்ற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் நடந்துடல. ப்ரப்போஸ் பண்ணுறதும் வேண்டாம்னு சொல்கிறதும் எல்லாம் சாதாரண விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் குட்டி பாப்பாவை தவிர்த்து வேறு எந்த நினைப்பு எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு இந்த ஃப்ளாஷ் கார்டு மாதிரி எல்லாம் காமிச்சு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் ஆர் ஃபார் ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும்னு தோணுது. ஆனால் அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை பார்த்தது இவருக்கு வேற ஒன்று ஞாபகம் வருது. சோனாவோட வீட்டுக்கு போனப்போ சோனாவோட என்ன சேர்ந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள தானே வச்சிருந்திருப்பாரு. கஷ்டப்பட்டு மூவானாய் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்க, இந்த பக்கம் யோனுக்கு குவுக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா, சோனா தான் அந்த ஸ்டாலரை வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மற்ற மதர்ஸ் கிட்ட சொல்ல, பேசாம நான் சோனா கிட்ட போயிட்டு கேட்கலான் இருக்கேன். ஏன்னா சோனாக்கு அந்த ஸ்டாலர் தேவைப்படாது. சும்மா அவ ஏதோ இந்த கான்டெஸ்ட்ல கலந்துட்டு இருந்திருப்பா, வின் பண்ணி இருந்திருப்பா. அவ வீட்டில் பச்சை குழந்தையெல்லாம் கிடையாது, பையனுக்கும் 3.5 வயசு என்னமோ ஆகுது. அதனால நான் போய் சீப்பாக அவகிட்ட வந்து ஸ்டாலர் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பேர பேசலான் இருக்கேன். அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் யோன் முந்திக்கிறான். சோனா கிட்ட இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இன்னொரு மதரும் இவங்களும் வருவாங்க. கூவும் பாத்தியா எங்களுக்கு முந்திக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. கோ இதை சமைச்சிட்டு வந்திருப்பாங்க, ப்ளீஸ் நான் ஒன்றும் ஃப்ரீயாலாம் கேட்கல, ரியல் காசு வந்து 1.25 லட்சமோ என்னமோ வருது அந்த ஸ்டாலருக்கு, நீ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஒரு 75,000க்கு 50,000க்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ இருந்தால் நான் சும்மா கூட கொடுத்துடுவேன், எனக்கு எதுக்கு அது, நான் அந்த கான்டெஸ்ட்டில் கலந்துக்கவும் இல்லை, நான் வின் பண்ணதா சொல்கிறீங்க, அந்த ஸ்டாலரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. என்ன இப்படி சொல்கிற அப்படின்ட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ எதுக்காக இப்படி ஏமாத்து வேலை பண்ணி அந்த ஸ்டாலரை தான் வின் பண்ண மாதிரி ஜோ வாங்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. ஏற்கனவே ஜோவோட ஃபேமிலி சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியும். உங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்போ சரியான வேலை கிடையாது, அவர் மேனேஜராக இருந்த ஷாப்லேயே இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் அவர் இருக்காரு, நோட்டீஸ் கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டால்ட்டை இவங்க ஒன்றும் யூஸ் பண்ணிக்க போகிறது கிடையாது, செகண்ட்ஸில் விற்க போகிறாங்க. அதில் கிடைக்கிற பணத்தை நம்ம குடும்பத்துக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான போஸ்டர்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஹஸ்பண்ட் வந்துருவாங்க. வந்ததும் தண்ணி குடிங்க, அது வேணுமா இது வேணுமான்னு கேட்கறதுக்கு என்னடி அதிசயமா இருக்கு, எப்பவுமே குழந்தைகள் தான் பார்த்துப்பேன், நான் ஒரு மனுஷன் இருக்கேங்கிறது உன் கண்ணுக்கே தெரியாதே, என்ன பத்தி கவனிக்கிற அப்படிங்கிறப்ப இந்த குடும்பத்துக்காக நீங்க தாங்க மாடா உழைக்கிறீங்க, அதனால தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் புருஷன் கஷ்டம் இவ கண்ணுக்கே தெரியுது. இந்த பக்கம் ரெஸ்ட் ரூமுக்கு வந்தா அங்க அந்த பேப்பரே கிடையாது, டிஷ்யூ பேப்பரே கிடையாது, என்னது இது நேத்து தானே வச்சேன் அதுக்குள்ளே தேர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று எடுத்து வைக்க, அடுத்த நாள் யோகா கிளாஸ்ல யோனும் குவும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் சோனாவோட அம்மா கிட்ட போயிட்டு நீங்க அந்த ஸ்டாலரை வின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, சீப்பான ரேட்டுக்கு எங்களுக்கு வித்துருங்களேன், எங்களுக்கு தானே குட்டி குட்டி குழந்தைங்க இருக்குது, உங்களுக்கு அது எப்படி இருந்தாலும் பயன்படாது இல்லையா, எங்களுக்கு ஆஃப் ரேட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டோம். அப்போ தான் சோனா சொல்கிறாங்க நான் அப்படியெல்லாம் இந்த கான்டெஸ்ட்லேயும் கலந்துக்கவும் இல்லை வின் பண்ணவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் இதை கேட்டுட்டு இருந்தா நம்ம ஜங்க் இருந்துட்டு அப்போ இது ஐடென்டி ஃப்ராட் அப்படிங்கிறாங்க. நம்ம ஜோக்கு திக்குன்னு ஆகுது. அப்படியெல்லாம் கிடையாது, அவள் வின் பண்ணியிருப்பா, மேபி நீங்கள் கேட்டதெல்லாம் ரொம்ப சீப்பான அமௌண்ட்டுக்கு கேட்டிருப்பீங்க, அந்த அமௌண்ட்டுக்கு விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கா, வேற யாராவது நல்ல ரேட்டு கேட்டாலோ இல்லை அதுக்கு மேலே ரேட்டு வச்சு கூட வித்துப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜோ இப்படி பேசினதும் நம்ம ஜங்குக்கு ஜோ மேலே ஒரு டவுட் வருது. ஏன்னா ஜோ கொஞ்சம் பதட்டமாக தான் பேசியிருப்பா. அது அப்பொழுதுக்கு சந்தேகப்பட்டாரு தவிர்த்து அதுக்கப்புறம் விட்டுட்டாரு. அதுக்கப்புறமாக குழந்தைக்கு ஸ்டாலர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அதுக்காக சரி ஆன்லைனில் பார்க்கலாம் அப்படிங்கிற சமயத்தில் இந்த ஸ்டாலரை பார்க்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டாலரை வந்துட்டு விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பான ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணியிருக்கு. என்னடா இது இதே ஸ்டாலரை தானே சோனா வின் பண்ணதாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த ஸ்டாலரை யாரு தான் வச்சிருக்கிறாங்க, உண்மையில யார் தான் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ஸ்டாலரை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ரேட் எல்லாம் பேசிட்டு டைரக்டா வாங்கிட்டு போறதுக்காக ஒரு இடத்துக்கு வர்றப்பதான் தெரியுது ஜோ வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த வெப்சைட்லயே பேசிக்கிட்டதுனால பேசினது ஆனா பொண்ணா அப்படிங்கறது கூட ஜோவால கண்டுபிடிக்க முடியல. இங்க வந்து தான் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமாக தான் ஜங்குக்கு தெரியுது அப்போது வின் பண்ணது சோனா, சோனாவோட பேரை ஐடென்டி யூஸ் பண்ணி நீ வின் பண்ணியிருக்க, நீ ஐடென்டி ஃப்ராட் பண்ணியிருக்க அப்படிங்கிறப்போ சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, இது வேற அது வேற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து எடுத்துட்டு உள்ள வந்துடுறாங்க. நான் எப்படி இவங்கிட்ட போய் சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கு ஒன்றுமே பிடிப்பட மாட்டேங்குது. இப்பொழுதுக்கு இந்த ஸ்டாலரை விற்க முடியாது, வித்தா மாட்டிப்பாங்க, குடும்பம் நடத்துறதுக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இவங்க எப்பவுமே குரூப் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மதர்ஸோட குரூப்புக்கு இவங்க தானே பிரசிடென்ட், அதனால இவங்க என்ன சொன்னாலும் மற்ற மதர்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிக்குவாங்க பல்கா, அதனால இவங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும். டயப்பர்ஸாக இருந்தாலும் வெட் பைப்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் குழந்தைங்களுக்கு தேவையானதுல அந்த மதர்ஸ் எல்லாம் பல்கா வாங்கிப்பாங்க இல்லையா, அதுக்கு இவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி இப்போ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே வந்துட்டு ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அங்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறப்போ கொஞ்சம் பேசாமல் இருங்க, நீங்கள் ரொம்ப சீப்பான ரேட்டு கேட்குறீங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது, கமிஷன் எச்சா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு டீலர் மட்டும் படிறாரு. இந்த பக்கம் பாத்ரூமில் வைக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் எல்லாம் காலியாகிக்கிட்டே இருக்குது, டக்கு டக்குன்னு எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு மின்னுக்கும் ஒன்றும் புரியல.
அதுக்கப்புறமாக முடிஞ்ச அளவுக்கு சோனாவை வந்து ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறதே வந்துட்டு நம்மளோட ஜங் அவாய்ட் பண்ணிகிட்டே வராரு. சோனாவும் அப்படிதான். இவங்க லிஃப்ட்டுக்காக நிற்கிறப்ப நம்ம ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம் நினைக்கிறாங்க. ஜங் இருந்துட்டு சோனான்னு கூட கூப்பிடுறது இல்லை, சோனாவோட பையன் பேரை வச்சு இன்னாரோட அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து லிஃப்ட்டில் போங்க, நான் ஸ்டெப்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து வாடுறாரு. பாவத்தை, இந்த மனுஷனுக்கு வந்த சோதனை இருக்கே. அதுக்கப்புறம் எகெயின் ஜோ தான். அவங்க பிஸ்னஸ் விட்டப்பாடு கிடையாது. குழந்தைங்களுக்கு தேவையான இந்த லோஷனு, குளிக்கிறதுக்கான ஷாம்பு, இது எல்லாமே வந்துட்டு நல்ல ஆஃபரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மதர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. ஏன்னா இவங்க டீலிங் பேசிட்டாங்க. கிட்டத்தட்ட 40-50 மதர்ஸ் வந்து இதை வாங்குவாங்க, நீங்கள் எனக்கு நல்ல கமிஷன் கொடுங்கன்னு சொல்லி டீலிங் எல்லாம் பேசிட்டாங்க. காஃபி ஷாப்பில் இவங்க வந்து பையனை கூப்பிட்டு வருவாங்க. சோனா பையன் அழுதுகிட்டே இருப்பான். என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, எங்கள் அப்பா அமெரிக்காவில் இருக்காரு, எங்கள் அம்மாவுக்கு பேஸ்பால் விளையாடவே தெரியல, என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அலறப்போ, சரி வாப்பா நான் கூட விளையாடுறேன் அப்படின்ட்டு மீன் கூப்பிட்டு வருவாங்க. அந்த பையன் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு, டெய்லி நீங்கள் என் கூட விளையாடுவீங்களா, எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க, அப்போ என் கூட விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, சரிங்க நீங்கள் பாலை வீசுங்க நான் கேட்ச் பிடிக்கிறேன் அப்படிங்கிறப்போ எல்லா வாட்டியும் கரெக்டாக தப்பாக வீசுகிறாங்க. ஆனால் மீன் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பார். கடைசியில் ஒரு பால் வீசுகிறப்போ மீனோட முகத்திலே பட்டுரும். சீரியஸ்லி அப்படின்னு மீன் சொன்னது இவங்க காதில் டேமிட்டுன்னு விழுந்துரும். சோனா இப்போ எதுக்கு டேமிட்டுன்னு சொல்கிறீங்க, திட்டுன்னா நேராக திட்டுங்க அப்படிங்கிறப்போ, நான் டேமிட்னெல்லாம் சொல்லலை, சீரியஸ்லின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க, நான் தானே கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி வர அந்த குட்டி பையன் இருந்துட்டு, எனக்கு பசிக்குது இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்தையும் முடிச்சிடுறான். இந்த பக்கம் ஜோவோட வீட்டுக்கு மற்ற மதர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அவங்க எல்லாம் இந்த லோஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா இருக்கு, எவ்வளோடி ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு இவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து பாதியாக இருக்குது. இப்போ 100 ரூபானா இவங்க 50 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏன் ஹாஃப் ப்ரைஸில் எங்களுக்கு கொடுக்குற, இன்னும் நல்லா அடிச்சு பேசு, எத்தனை பேர் நாங்கள் வாங்குகிறோம், நானா 3 செட்டு வாங்குவேன், அப்படி பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி பேசலாம் அப்படிங்கிற சமயத்தில், இல்லை இதுக்கு என்ன பயங்கர ஃபைட் பண்ணேன், அப்படியே நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கினா கூட இந்த ரேட் கிடைக்காது, ஆஃப் ரேட் கிடைச்சிருக்கு, இதுக்கு மேலே எவ்வளோ கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் யோன் வந்து கேட்பாங்க, ஏன் ஜோ உங்கள் முகம் வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஜோ பண்ணுறது சீட்டிங். ஆக்சுவலாக இப்போ பேசின பிரகாரம் ஆஃப் ரேட்டுக்கெல்லாம் பேசியிருக்க மாட்டா, ஆஃப் ரேட்டுக்கும் கம்மியாக தான் பேசியிருப்பா. ஆனால் 2 பக்கமும் கமிஷன் அடிச்சிட்டா. உங்களுக்கு இவ்வளோ விலையில கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டையும் கமிஷன் அடிச்சுட்டா. ஏன்னா இத்தனை பேருக்கு அவள் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த மதர்ஸ் கிட்ட எல்லாம் 50 ரூபான்னு சொல்லியிருக்கா இல்லையா, ஆனால் ஆக்சுவலாக 50 ரூபாய் கிடையாது, இது 35 ரூபா தான். இவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குற காசு இவ தான் வச்சுக்க போறா. தப்பு பண்ற பயத்துல தான் குப்புன்னு வேர்க்குது. என்ன வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் இல்லை இல்லை வேணும் ஆஃப் ரேட்டுக்கு எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு 3 செட்டு 4 செட்டுன்னு புக் பண்ணிடுறாங்க. ஜோ மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா, நீ எதுக்கும் கில்ட்டா ஃபீல் பண்ணாத, இவங்க இதே ப்ராடக்ட்டை ஸ்டோரில் வாங்கினா கண்டிப்பாக ஆஃப் ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது, எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு நம்ம லாபமாக தான் கொடுத்துருக்கோம், கில்ட்டா ஃபீல் பண்ணாதேன்னு அவளே சமாதானப்படுத்திக்கிறான். இந்த பக்கம் சோனாவோட பையனுக்கு பசிக்குதுன்னு சொன்னதுனால எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் மீன் வந்துட்டு கேட்பாங்க, சோனா எனக்கு எல்லாமே தெரியும், ஜங் சொல்லிட்டாரு, நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ஏன் அப்படி, கொஞ்சம் நார்மலாக பேசலாம் இல்லையா அப்படிங்கிறப்போ, இல்லை அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோனா முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமாக மீனோட காஃபி ஷாப்பை தான் காட்டுறாங்க. மற்ற மதர்ஸ் எல்லாம் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பல்க் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த லோஷனு பாத்திங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க வாய்ஸ் வந்து அங்கே கேட்குது. அங்கே இருக்கிற ஸ்பீக்கர் மூலியமாக ஜோவோட வாய்ஸ், ஆஃப் ரேட்டை விட கம்மியாக கூட நீங்கள் அவங்களுக்கு விற்றுக்கோங்க, ஆஃப் ரேட்னு கோட் பண்ணிக்கோங்க, அதை பற்றிலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகணும், நீங்கள் அந்த ஆஃப் ரேட்டில் வச்சிருந்ததுக்கு அமௌண்ட் எனக்கு ஒன்று கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நானும் எங்கள் கம்பெனி சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய கமிஷனும் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்மால் பண்ணி பேசியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஓடுது. யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு ஒரு அட்டைப்பெட்டி தள்ளிட்டு வராரு, ஆஃப் பண்ணுங்க, இது என் வாய்ஸ் கிடையாது, என்னதுன்னு ஜோ பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறதே நம்ம ஜங்கு தான். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஜோவெல்லாம் பதறி போய் நிற்கிறப்போ ஆக்சுவலாக அந்த லோஷன் கம்பெனி கிட்ட பேசினது, அதில் இவங்க எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அடிக்க பார்த்தது, ஆஃப் ரேட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கும் கம்மியாக கம்பெனி கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட ஆஃப் ரேட்டுன்னு சொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லா குட்டியும் ஜங் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லோஷன் கம்பெனியாக பேசினது வேற யாருமே இல்லை, ஜங்கோட ஜூனியர். இந்த பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு டெலிவரி பண்ணுற லோஷன் வந்திருக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் வந்ததுன்னா அப்படிங்கிறப்போ அவ்வளோதான், மொத்தமும் வெடிச்சிருச்சுன்னு மயக்கம் போட்டே ஜோ விழுந்துட்டான். என்ன பண்ண முடியும், கடைசியில் இவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நடந்த எல்லாத்தையும் மின்கிட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்கறதுக்கு தெரியல. அவ பக்கத்துலேருந்து ஒரு நியாயத்தை சொல்றதுக்காக ஜோ வருவா, அதுவும் எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. பட் என்னதான் இருந்தாலும் அவள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும், குழந்தையோட ஒரு ஃபேவரட் டாய் இருக்கும், அதை எடுத்துட்டு வா, அப்போதான் பேசாமல் பால் குடிப்பா அப்படிங்கிற சமயத்தில் உள்ள வந்து பெட்ல தேடினா பெட்டு மொத்தமும் டிஷ்யூ பேப்பரா இருக்கு, யூஸ்டு டிஷ்யூஸ். மனுஷன் நைட்டு ஃபுல்லாக கதறி அழுதுருக்காரு. இப்போதான் மின்னுக்கு புரிய வருது, என்னது இது பாத்ரூமில் ஒரு நாளைக்கு ஒரு டிஷ்யூ ரோல் போகுதுன்னு பார்த்தா யாருக்கு தெரியாமல் நைட்டெல்லாம் பெட்டில் படுத்துட்டு அழுதுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஜங் எதுவும் சொல்கிறதுல அதான் தெரிஞ்சிருச்சுலடா, என்னால் பகிரங்கமாக அழ முடியல, நைட்டு அழுகாச்சி வந்துச்சு அழுதான் அப்படிங்கிறாங்க. இன்னது இந்த சில்லியான விஷயத்துக்கா, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சில்லியான விஷயம் இல்லை, சோனா என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அது மட்டும் காரணம் கிடையாது,
நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணது, என் லைஃப்பில் நான் இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய காரணம்னா அதுக்கு சோனாவும் ஒருத்தி தான். என்ன பண்ணுறது, எல்லாம் கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அழுது அந்த டிஷ்யூ எல்லாம் ஒரு மூட்டை ஆயிருக்கும். இதை தாங்க நம்ம எபிசோட ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். ஏதோ வெள்ளை ரோஜாக்களோட இதழ்கள் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா இதெல்லாம் இவர் அழுது போட்ட டிஷ்யூஸ். அதுக்கப்புறம் அடுத்த நாள் குழந்தைய கூப்பிட்டு யோகா கிளாஸ்க்கு வர்றப்போ யோகா டீச்சரை வழியில் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வர்றீங்களா, சரி வாங்கப்பா உங்களுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இந்த யோகா டீச்சருக்கு அப்பா அப்படின்னா அப்போ சோனாக்கும் அப்பா தானே. அந்த மைண்டில் நோட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம போய் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும், அவருக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரெட் ஒயினோ என்னமோ அதை வாங்கிட்டு போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ யாரும் சோனாவோட வீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. அடிச்சு பிடிக்கலாங்கிற சமயத்தில் கடைசியில் அதுதான் சோனாவோட அப்பாவே. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.